அக்கினியால் சாம்பலாக தகித்திடவே தாக்கதோ சமயம் இதுவே. அக்கினியால் சாம்பலாக தகித்திடவே தாக்கதோ சமயம் இதுவே. கொஞ்ச நேரம் எல்லாரும் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம் தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் அது வெறுமையாய் இருக்கக்கூடாது, அது ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் உங்களை முடங்கி கிடக்கிற தன்மையெல்லாம் மாற்றி தலையை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களுடைய அபிஷேகத்தின் தன்மைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஒரு தாயாக, தகப்பனாக, மகனாக, மகளாக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியத்தை பொறுப்பாக, ஊழியக்காரராக, ஊழியக்காரிகளாக சீயோனின் வல்லமையினாலும் சாலேமின் சக்தியினாலும் கர்த்தர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நான் டைம் தர்றேன். உங்களுடைய ஸ்தானத்துக்குரிய அபிஷேகத்துக்கு நீங்க வாங்க. அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். ஆமென். யாரும் தலையை கீழப்படாதீங்க. முடிந்தா முழங்கால் போடுங்க, இல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் போராடுங்க. ஆமென். கர்த்தாவே, எனக்கு கொடுத்த அபிஷேகம், என்னுடைய அழைப்புக்குரிய ஒரு அபிஷேகம் இருக்கு சுவாமி. ஆமென். இல்லாவிட்டால் நீ ஸ்தானம் விட்டு அலைகிற குருவியை போல இந்த ஊழியத்துல, இந்த விசுவாச பாதையில, குடும்ப வாழ்க்கையில தடுமாறிக்கொண்டே இருப்பாய். ஆமென். நீ உன்னுடைய அபிஷேகத்துக்கு வா. கர்த்தர் உன் மூலமாய் கிரியை செய்யட்டும், உன் மூலமாய் பேசட்டும், உன் மூலமாய் கட்டுகளை அறுக்கட்டும், உன் மூலமாய் அதிசயங்களை செய்யட்டும், உன் மூலமாய் செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க அபிஷேகம் உங்களுக்கு தெரியும். ஒரு தாய்க்கு தான் பிள்ளை யாருன்னு தெரியும். அதே போல உனக்குன்னு கர்த்தர் உன்னை அழைக்கும் போது, உன்னை அன்பு காட்டி, உன்னை தரிசித்து, உனக்கு தரிசனம் கொடுத்து, உன்னுடைய அன்பினால் நிறைத்து, தன்னுடைய அன்பினால் உன்னை நிறைத்து கொண்டு வரும்போது உனக்கு கொடுத்த அபிஷேகம் உனக்கு தெரியும். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா ஓ அபிஷேகம் உனக்கு தெரியும். அந்த அபிஷேகத்துக்கு வாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போலாம். ஆமென். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தருவேன். நீங்க இதை நல்லா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க இதை அப்படியே கண்ணை மூடி திறந்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், ஊழியத்தில் உள்ள பிரச்சனைகள், இதை கொண்டு வந்து இதை கெடுத்துறாதீங்க. ஆமென். இது ஒரு நல்ல நேரம். உங்களுக்குரிய ஸ்தானத்துக்கு வாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம தானாவே போலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை காத்துக்கள். ஆமென். தலையை உயர்த்துங்கள் எல்லாரும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. கர்த்தாவே, என்னை அழைத்த போது, ஆமென், என்னை அபிஷேகித்தீரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு இப்ப தாரோ. ஆமென். எத்தனை பேருக்கு வேணும் பிரியமானவர்களே? அந்த அபிஷேகம் இருந்தா நான் ஜெயிச்சிருவேன். அந்த அபிஷேகம் இருந்தா அந்த பாதையை கடந்துருவேன். அந்த அபிஷேகம் இருந்தா சத்ருவின் தலையை நசுக்கிடுவேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் அது ஒரு தீர்க்க தரிசனத்தின், அதாவது தேவனுடைய திட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட அபிஷேகம். உன் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், உன் ஊழியத்தின் பயணம் எப்படி இருக்கும், உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும், அந்த மகிமைக்கு ஏதுவான அபிஷேகத்தை தான் ஸ்டார்டிங்லேயே உனக்கு கொடுத்துறாரு, ஸ்டோர் பண்ணிடுறாரு உனக்குள்ள. அந்த பிரச்சனைகள்ல, அந்த வியாதி நேரங்கள்ல, அந்த பலவீனங்களில, அந்த போராட்டங்களில, தேவைகள் மத்தியில, நெருக்கங்களில நீ கடந்து போகக்கூடிய சக்தியை உனக்குள்ள வச்சிடறாரு. ஆனா நாம அதை எடுத்து உபயோகப்படுத்தாம நஷ்டப்படுத்திட்டோம். ஆனா இன்னைக்கும் அந்த வரங்களும் கிருபைகளும் அழைப்பும் மாறாதவைகள் உனக்குள்ளதான் அது இருக்கு. ஆமென். நீ மறுபடியும் அந்த வல்லமைக்கு வரும்பொழுது சாத்தான் தானாய் விலகுவான், போராட்டம் தானாய் விலகும். அந்த அபிஷேகம் வரும்போது உனக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு திரும்பி வரும். அதே விசுவாசம் உனக்குள்ள வரும், அதே பிரதிஷ்டை உனக்குள்ள வரும், அதே ஜீவன் உனக்குள் வரும். விடாத. உன்னுடைய அபிஷேகம் உனக்குரியது. உனக்குள்ளதை பற்றிக்கொள், உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஆமா, சிம்சோன் அந்த ஆரம்பகால அபிஷேகத்தை இழந்தான். ஆனா அழுதான், இருதயம் உடைஞ்சது, தேவன் பாதத்தை பிடிச்சான், மறுபடியும் அந்த பிரதிஷ்டைக்குள்ள வந்தான். அவன் தலைமுடி வளர்ந்தது. ஆனா பிசாசுக்கு தெரியல இவன் பழைய அபிஷேகத்துக்கு வந்துட்டான்னு. ஆனா அவனுக்கு மட்டும் தெரியும், என் அபிஷேகம் எனக்குள்ள வந்துருச்சு. மறுபடியும் கட்டடங்களை அசைக்க முடியும், கோட்டைகளை பிடுங்க முடியும், மறுபடியும் சிங்கத்தை கிழிக்க முடியும், சத்துருவை ஜெயிச்சிருவேன் நம்பிக்கை வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையும் கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆமென். மறுபடியும் ஜெயிக்க முடியும்,
ஊழியத்தை செய்ய முடியும். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த முடியும். கர்த்தருக்காய் நிற்க முடியும். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இந்த சரீரம் எத்தன்மை உள்ளதாய் இருக்கிறது, எந்த தன்மை உள்ளதாய் மாற வேண்டும். இந்த சரீரத்தில் தான் நாம் இந்த பூமியில வாசம் பண்ண முடிகிறது. இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்புக்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம். இந்த சரீரத்தில் தான் இயேசு இல்லாவிட்டால் நாம் தேவ சித்தத்தை செய்ய முடியும். இதோ ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இந்த சரீரத்தில் தான் கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்கிறார். இந்த சரீரத்தை கொண்டு தான் நம்ம நன்மை செய்கிறோம், தீமை செய்கிறோம், கேட்கிறோம், செயல்படுறது எல்லாமே சரீரத்தில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் தான் என்ன செய்து அவரோடு கூட வருகிறது, நன்மையோ தீமையோ. அப்போ இந்த சரீரம் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா, எப்படி இருந்தால் நம்ம வின் பண்ண முடியும், அதை நம்ம தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். முதலாவது நான் 4 காரியத்தை சொல்றேன். நம்முடைய சரீரத்தினுடைய 4 தோல்வியான அனுபவங்கள், நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய 4 ஜெயமான செயல்கள். 1 கொரிந்தியர் 15:44 இல்லாட்ட 46 பாருங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடி முந்தின மனுஷனாக்கி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தி ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், 2 காரியங்கள் இருக்கு. ஜென்ம சரீரம், இந்த ஜென்ம சரீரம்ங்கிறது ஜென்ம சுவாவம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜென்ம சரீரம் என்ன செய்யுது, எல்லாருக்கும் இருக்கு. பட் இது ஞானசானத்தில் இந்த ஜென்ம சரீரம் என்ன செஞ்சிருக்கணும், மாறி இருக்கணும். இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், அதாவது விதைக்கப்படும்னா அடக்கம் பண்ணப்படும். ஆவிக்குரிய சரீரம் மட்டும்தான் என்ன செய்யும், எழுந்திருக்கும். அப்ப ஆவிக்குரிய சரீரமாய் இந்த உலகத்துல நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டிருந்தாதான் எழுந்திருக்க முடியும். 1 ஜென்ம சரீரம், அது மாறும்போது ஆவிக்குரிய சரீரமா மாறுது. நமக்குள்ள ஜென்ம சரீரம் இருக்கா? ஜென்ம சரீரத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஜென்ம சுபாவம் இருக்கா? அப்படின்னா இந்த சரீரத்தில் நம்ம ஞானசானம் எடுத்தோ பரிசுத்தாவியை பெற்றோ நம்ம இன்னும் ஜெயிக்கலன்னு அர்த்தம். இன்னும் அந்த ஜென்மத்துக்குரிய, அதாவது அந்த பழைய மனுஷன் ஜென்ம சுபாவம், மூதாதையருடைய சுபாவம், ஆதாமின் பாவம், ஏவாளின் பாவம், இல்லாவிட்டால் நம்முடைய சமுதாயத்தின் பழக்கம், இனத்தின் ஆவி, இவைகள் இருந்தா அதுக்கு பேர் என்னது, ஜென்ம சரீரம். இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாம ஆவிக்குரிய சரீரமா நம்முடைய சரீரத்தை மாற்றணும். ஜென்ம சரீரம் முந்தினது, 46ஆம் வசனத்துல ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தினது நமக்கு பிறக்கும் போது நமக்கு கிடைச்சது ஜென்ம சரீரம். அபிஷேகத்தில் நமக்கு கிடைச்சது என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். ஆவிக்குரிய சரீரம் இருக்கா? ஆவிக்குரிய சரீரத்தில் சாவுக்கு எதுவான எதை குடித்தாலும் சேதப்படுத்தாது, எவ்வளவு வேலைப்படுத்தாலும் டயர்னஸ் வராது, இரவெல்லாம் ஜெபிச்சாலும் பகலெல்லாம் விழித்திருந்து இயேசு தேவ சித்தத்தை செய்தார். ஏன்னா அவருக்கு இருந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? ஒரு ஆவிக்குரிய சரீரம். அவாட்டு போயிடுவார், பிரச்சனையா அந்த இடத்தை விட்டு மறைந்து போயிடுவார், கடந்து போய் விடுவார், கிராஸ் பண்ணிடுவார். அந்த ஆவிக்குரிய சரீரத்தை வச்சுதான் அவர் மகத்தான கிரியைகளை என்ன செஞ்சாரு, செய்ய முடிந்தது. 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டார், அவருக்கு ஒரு வியாதியும் வரல, பலவீனம் வரல. ஆனா நம்ம இப்ப என்ன சொல்றோம் தெரியுமா? குடல் புண்ணு, இல்லாவிட்ட வயிற்று வலி, இல்லாவிட்ட பலவீனங்கள் அதுக்கு நம்ம அருமையான ஒரு பெருமையான ஒரு சாக்கு சொல்றோம். என்னது அது? நான் ஆரம்பத்துல இருந்து உபவாசம் போட்டேன்னா அது குடல்லாம் சுருங்கி போச்சா, அந்த வீக்னஸ் வந்துருச்சான். ஏசு கிறிஸ்து 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தாரு, குடலும் சுருங்கல, கையும் சுருங்கல, காலும் சுருங்கல, எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. காரணம் ஆவிக்குரிய சரீரமாய் அதை மாற்றியிருந்தார். ஜென்ம சுபாவம் அங்க வேலையே செய்யல. ஜென்மத்தினுடைய சுபாவத்தினுடைய ஜென்ம கிரியைகளே அங்க கிடையாது, சுத்தமா அழிஞ்சு போச்சு. ஏனென்றால் உருவாக்கப்படும் பொழுதே கர்த்தருடைய ஆவி உண்மையில் வருவார், உன்னில் உருவாக்கப்படுவது பரிசுத்தம் என்று எண்ணப்படும். ஆவிக்குரிய சரீரம் தான் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு.
சாயல் தான் இந்த உலக மனிதனுடைய சாயல். நமக்கு இன்னைக்கு ஜென்ம சரீரம் இருக்கா, ஆவிக்குரிய சரீரம் இருக்கா? ரெண்டாவது மரண சரீரம் இருக்கா, உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம் இருக்கா? ரோமர் 7:24 மரண சரீரம், ரோமர் 8:11 உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான சரீரம் மரண சரீரம். இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய சரீரத்தில் மரணத்தின் போராட்டம் இருக்கு. வேதனை, வலிகள், காயங்கள், வியாதிகள், பயங்கரமான உபாதைகள். அதனால இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? மரண சரீரம். ஆனா இத பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த சாவுக்குதுவான சரீரத்தை என்ன செய்றாரு? உயிர்ப்பிக்கிறார். ஒன்று ஜென்ம சுபாவம் உள்ள சரீரம், அத ஆவிக்குரியத சரீரமா மாத்துறாரு. அப்போ நம்ம ஒருத்த மூஞ்சில துப்பிட்டானா கூட பேசாம இருப்போம். ஏசாயால சொல்லி இருக்கு, என் முகத்தை நான் எப்படி மாறிட்டேன்? கற்பாரை போல மாத்தி விட்டேன். ஏசாயா, என் முகத்தை எப்படி மாத்திட்டேன்? கற்பாரை. ஒருத்தன் அடிச்சா கூட பேசாம போவேன், சூடு சொரணை ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா ஆனா ஜென்ம சுபாவமா இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தன் திரும்பி பார்த்தால என்ன என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன திரும்பி பாக்குறீங்க அப்படின்னு நமக்கு என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு போற அப்படிமோ. ஏன்னா நமக்கு என்னது என்ன இருக்கு? புரியுதா இல்லையா? நான் மட்டும் கத்திட்டு கிடக்குறேனா? நமக்கு ஜென்ம சுபாவம் ஜென்ம சரீரம் இருந்தா ஒருத்தன் திரும்பி பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆயிடும். ஆனா ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறவனுக்கு இயேசுவை சிலுவையில் போட்டு அடிச்சா கூட அவருக்கு என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ரைட்டு, பிதாவின் சித்தம், ரைட், ஓகே போன்னு சொல்லிட்டு அப்படி அனுபவம் இருக்கு. ரெண்டாவது அனுபவம் மரண சரீரம். சரியான வேதனை. உட்கார்ந்தா வேதனை, நின்றா வேதனை, உபவாசம் போட்டா வேதனை, ஒரு மணி நேரம் பேசினா பிரச்சனை, ஆவியில் நிறைஞ்சா கூட பலவீனங்கள், கொஞ்ச நேரம் ஆவி நிறைஞ்சிட்டா அப்படியே மயக்கம் மாதிரி வந்துடுது, முழங்கால நிக்க முடியல. ஏன்னா இந்த சரீரத்தில் என்ன இருக்கு? மரணத்தின் போராட்டம், வேதனையின் போராட்டங்கள், உபாதைகள் இருக்கு. அதனால தான் இயேசு குறித்து சொல்லி இருக்கு, மரண உபாதையின் கட்டை என்ன செய்தாரா? அந்த உயிர்த்தெழுதலை பத்தி அப்போஸ்தலர்ல இருக்கா? அவர் 2:24 அப்போஸ்தலர் 2:24 தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்தார். சரீரத்தில் போராடுற இந்த மரணத்தின் கட்டை அவிழ்க்கணும், பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். வியாதி வேதனை பயங்கர முள்ளு போல வேதனைப்படுற இந்த வேதனைகளை கட்ட அவிழ்த்தா சாவுக்கு எதுவான சரீரங்கள் எப்படிப்பட்டுரும்? எப்படி ஆயிரும்? உயிர்ப்பிக்கப்பட்டுரும். வேதனை இருக்காது. நான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனேன், பயங்கரமான ஆக்சிடென்ட். வேதனை ஆக்சிடென்ட் ஆகி நான் அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன். எனக்கு தையல்லாம் போடணும் அப்படி இப்படின்ட்டாங்க. தையல் போட்டால் இவனுக்கு கிளியர் ஆகணும். தையல் எப்படி போடுறது? தாடையில் எப்படி தையல் போடுறது? பெயின் கில்லர் போடணும், அதுக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணணும், பல பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் பாருங்க அதை ஒட்ட வச்சாரு. நான் ஒரு 15 நாள் படுக்கையில் இருந்தேன். ஆனால் ஆண்டோடைய கிருபையில் வேதனையே இல்லாமல் இருந்துச்சு. காயம் இருந்துச்சு, ஆனால் என்ன கிடையாது, வேதனை இல்லை. அப்படி மாறிடுச்சு. நான் அதை யோசிச்சு ஃபீல் பண்ணேன். இவ்வளோ அடி வாங்கி இப்படி கிடக்கிறோம், நாடிக்கட்டில் போட்டு செத்து போன மாதிரி கிடக்கிறோம், ஆனால் வேதனை இல்லை, காயங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி மாற்றினார். இந்த மரண சரீரத்தில் எது இறங்கணும்? சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை. அப்படி வரும்பொழுதுதான் நம்முடைய விசுவாசிகள் ஃபெய்த்தில் என்ன செய்யறான்? ஸ்டாண்ட் பண்றான். அந்த மரண சரீரத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற வல்லமை வராத பட்சத்தில் தான் விசுவாசி இந்த வேதனையை தாங்க முடியாம எங்க போறான்? நான் சொல்ற வியூ உங்களுக்கு புரியுதா? மரண வேதனையை தாங்கக்கூடிய சக்தி, அந்த கிருபை, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்குங்கிற அந்த பலன் வந்துட்டா பயங்கரமான வியாதியா இருக்கும், ஆனா வேதனை இருக்காது. நம்ம வாடு தாக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி சகிக்கிறாங்க? கிருபை தான், ஸ்தோத்திரம் தான், அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனா இந்த மரண சரீரம் மாறாம
உயிர்ப்பிக்கிற வல்லமை இல்லாத பட்சத்துல தான் பயங்கர வேதனையாகி நம்ம ஆளுங்க தடுமாறுறாங்க. அது அவங்களுடைய குற்றம் அல்ல, அந்த உயிர்ப்பிக்கிற சக்திக்கு இடம் கொடுக்காதனால உள்ள குற்றம் தான். இன்னைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் உன்னுடைய என்னுடைய ஜென்ம சரீரத்தை எடுக்கணும், அழிச்சிடணும், ஆவிக்குரிய சரீரம் நமக்கு தரணும். ஒன்று, அவங்க பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான். அவங்களுக்கு அக்னிக்குள்ள போகும்போது வேகாத ஒரு சரீரம் இருந்துச்சா இல்லையா? அவங்களுடைய தலைப்பாகைகளோ தலை முடியோ நிசார்களோ கருகவில்லை, அக்னியின் மனம் அவர்கள் மேல வீசவில்லை. அக்னிக்குள்ள அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருக்கான். வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுது. நீ அக்னியில் கூட நடப்பாய், ஆனால் என்ன செய்யாது, அவைகள் உன்மேல் பற்றாது, நீ வேகாது இருப்பாய். சரீரம் மாறிடுச்சு. ஏன்னா மாம்சத்தில் வாசமா இருக்கிற மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவன்களோடு. மூணாவது பாவ சரீரம். கொலோசியர் 2:21. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதினால் கையால் மாம்சத்துக்குரிய பாவ சரீரம். நான் முதல்ல சொன்னேன் ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம்னா அம்மா அப்பா மூதாதையர்கள் இனம் அப்படிப்பட்ட தன்மைகள். இந்த பாவ சரீரம்னா வளர்ந்த பிறகு பாவ அறிவு, பாவ பழக்க வழக்கங்கள், பாவ தொடர்புகள், நண்பர்கள், இப்படி அந்த சமுதாயம் கலாச்சாரம் இதுல சிக்கி அதுக்கு பேர் என்னது, கர்ம பாவம். அது ஜென்ம பாவம். இது என்னது, இது என்ன பாவம், கர்ம பாவம். நம்முடைய செய் வினைகள், நாம் செய்கிற கிரியைகள், இந்த பாவ சரீரம். அதனாலதான் ஒரு சிலர்லாம் சில ஹேபிட்ல போய் சிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களால அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை ஆகவே. ஜென்ம சரீரத்தில் அது கிடையாது. பிறந்த உடனே குடிச்சிட்டா இருக்கான், சாராயமா குடிச்சிட்டு இருக்கான், சிகரெட்டா குடிச்சிட்டு இருக்கான், விபச்சாரமா பண்ணிட்டு இருக்கான், பிறந்த உடனே குழந்தை இல்ல. இதெல்லாம் வருகிற காலங்களில் என்ன செய்யுது, உள்ள பழக்க வழக்கங்கள்ல கர்ம பாவம், நாம் செய்கிற தவறுகள். இந்த பாவ சரீரம் மாறணும். அதுக்கு இந்த சரீரத்தை நீ அப்படியே ஜீவ பலியாய் ஒப்புக்கணும். அப்ப இந்த சரீரம் பரிசுத்தமா மாறிடும். ரோமர் 12:1. 4 தீமையான சரீரம், 4 நன்மையான சரீரத்தை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல 1 ஜென்ம சரீரம், 2வது மரண சரீரம், 3வது பாவ சரீரம். 1 ஆவிக்குரிய சரீரம், 2வது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரம், 3வது பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க. சரீரங்களை பரிசுத்தத்துக்கு மாத்தணும், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒப்பு கொடுத்தல்ங்கிறது வந்தவொடனே அப்படியே கண்ணை மூடிட்டு முழங்கால் போட்டு கவுந்துறதில்ல. பலியாக. பலின்னு என்ன, உன்னுடைய முழங்கால் ஒரு பலி, உன் கையெடுப்பு ஒரு பலி, நீ கண்ணை மூடி கதறது ஒரு பலி, இருதயம் நொறுங்குண்டது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் நீர் புறக்கணியேர். அழு. சும்மா எதையோ நினைச்சு அவன் ஏசிட்டான், இவன் பேசிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு அழுகிறத விட்டுட்டு, என் நிலவரம் இப்படி ஆயிடுச்சே சுவாமி, எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நான் விட்டுட்டனே, என்னுடைய ரட்சிப்பை விட்டுட்டனே, என்னுடைய பரிசுத்தத்தை விட்டுட்டனே, இவ்வளவு தோல்விக்குள்ள போயிட்டனே, நான் என்ன அழைப்பு, என்னுடைய மேன்மை என்ன, நான் எங்க விட்டுட்டேன், போட்டு அழு. அது அப்பதான் சரியாகும். பாவ சரீரம் நீங்கும் பொழுது இந்த சரீரம் எந்த தன்மையை பெறும், பரிசுத்த சரீரமாய் மாறும். பாவம் உள்ள வராது, நெருங்காது. முதல்ல இதுக்குள்ளேயே எல்லாமே கடந்து போராடிச்சு. மாம்சத்துக்குரிய பாவ சரீரம், எவ்வளவோ பாவங்கள். ஆனா பரிசுத்தமா மாறிடுச்சுன்னா உங்களுடைய சரீரத்தை நீங்க எப்படி மாத்திருவீங்க? அசுத்தத்திற்கல்ல தேவன் உங்களை எதுக்கு அழைத்தார்? பரிசுத்தத்துக்கே அழைத்தார். 1 தெசலோனிக்கேர்ல தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல. 1 தெசலோனிக்கேர் 4:7 இல்லையா? 3:4 வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அவன் அறிந்திருக்க வேண்டும்.
சரீரத்தை அப்படி பாவ சரீரம் தூண்டுங்க. பேச சொல்லும், அடிக்க சொல்லும், போக சொல்லும், ஏதாச்சும் அங்க இங்க சினிமா பார்க்க சொல்லும், எல்லாம் சொல்லும். அதை நீ சரீரத்தை கட்டுப்படுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அந்த சரீரம் எப்படி மாறுது? பரிசுத்தமாய் கனமுள்ளதாய் மாறுது. அடுத்ததா பிலிப்பியர் 3:21. இங்க 2 சரீரம் இருக்கு. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரம் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 10 பைசாக்கு மதிப்பு கிடையாது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுமா. ஆனா இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு பேரு மதிப்பு. செத்துட்டான் ஒரு சர்டன் டயத்துக்குள்ள என்ன செஞ்சிடும்? மாறி போகும். அற்பமான சரீரம், ஒண்ணுமில்லாத சரீரம். ஆனா இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக எப்படி செய்யறாரு? மறுரூபப்படுத்துவார். மகிமையான சரீரமா மாறிடும். இது அற்பமான சரீரம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் ஒரு சிலரெல்லாம் பேரலைஸ்ட் ஆக்கிடுறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலரை கண்ணு தெரியாம ஆக்கிடுறாரு, அவ்வளவுதான். அது பிறகு அவன் பார்வை போயிடுச்சு. ஒரு சிலர் கை கால் போயிருது, ஒரு சிலருக்கு பேச்சு திறன் போயிருது. இப்படி பல திறன்கள் போகும்பொழுது அது அந்த சரீரம் என்ன இருக்கு? அதுக்கு பேர் என்னது? அற்பமான சரீரம், ஒண்ணுமே கிடையாது. சிலரெல்லாம் கர்த்தர் பாருங்க ஃபீஸ் உருவி விட்டுறாரு கப்புன்னு, அவ்வளவுதான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, செயலற்று போயிட்டான். ஒரு சகோதரன் பயங்கர சேட்டை பண்ணாங்க. அவங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு இருக்கா, மனைவி அழகான ஒரு மனைவி, அருமையான மகள். ஆனா அந்த ஆளுக்கு விசுவாசிதான். ஆனா பின்மாறி போய் அவ்வளவு வயசுல, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வயசுல இவன் போய் இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டான். எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? அந்த பிள்ளைலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு வெக்கப்பட்டுருச்சு. என்ன இப்படி ஒரு அசிங்கமா அருவருப்பாயிட்டான், இவன்லாம் தகப்பனா? இவனை அப்பன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ள வந்துருச்சு. அவன் இஷ்டத்துக்கு போனான். 1 2 3 தெருவா சுத்தி முடிச்சு கடைசியில் வீட்டில் வந்தான். வீட்டுக்கு வரும்போது வியாதி. ஆனாலும் இந்த மனைவி என்ன செய்யுது? இந்த பிள்ளைங்களும் அப்பா என்ன உயிரோடவாது எங்கேயாவது இருந்தா போகட்டும். மனைவி சொல்றா, ஐயோ அவர் செத்து போயிட்டாருன்னா என் வாழ்க்கையே எங்கேயோ கிடக்கிறான், விபச்சாரக்காரனாலாவது எங்கேயோ உயிரோட கிடந்தா பரவாயில்லன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா மதுரையில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட்டாங்க. படுத்திருந்தா தான் பேச முடியும். வியாதி கைகாலெல்லாம் அசைச்சு ஒண்ணுமே நினைச்ச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. படுத்தாதான் பேச்சு வரும். எந்திரிச்சு தூக்கி வச்சாங்கன்னா பேச்சு நின்றும். அது எங்கேயோ ஆண்டவர் இணைஞ்சிருக்காரு, பின்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய ஹாஸ்பிட்டல்ல போட்டு பணத்தை செலவழிக்கிறாங்க. லேசா அப்படி தூக்கி ஏதாவது குடிக்கணும் அப்படி இப்படின்னு லேசா தூக்குனாங்கன்னா என்ன வராது? பேச்சு வராது. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும்தான் வடியும். நான் இந்த கிரவுண்ட்ல அன்னைக்கு கேட்ல இருந்து நடந்து வந்தேன். எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஒரு விசுவாசி ஃபோன் பண்ணார், பாஸ்டர் உங்களுக்கு இந்த ஆள் தெரியுங்களா? ஆமா தெரியும். அவன் தான் போயிட்டானே. இல்லை இப்போ வந்துட்டான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், டாக்டர் கை வச்சுட்டாங்க, செத்துருவார்னு சொல்கிறாங்க. தூக்கி வச்சாதான் பேச முடியுது, படுத்தாதான் பேச முடியுது. லேசாக நிமித்தினா போச்சு, எல்லாமே போயிடும். நான் சொன்னேன், நான் என்னத்தை பேசுறது? பின்மாறி போனவன்ட்ட ஒன்றும் பண்ண முடியாதேன்னு. இல்லை நீங்கள் பேசி ஒரு ஜெபம் பண்ணுங்க. உடனே அவங்க மனைவிட்ட கொடுத்தாங்க. மனைவி, பாஸ்டர் எப்படியாவது என் புருஷன் உயிரோடு இருக்கணும், எப்படியாவது புருஷன் எனக்கு உயிரோடு வேணும். சரி, இப்படி இருந்தாலும் இவனுங்க இப்படி தான் சேட்டை பண்ணுவான். இப்படி மனைவி மாதிரி இருந்தா புருஷன் இப்படி தான் சேட்டை பண்ணுவான். சரி கொடுன்னு சொன்னேன். கொடுத்தா ஆள் படுத்திருக்காருல்ல, பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு ஆவியானவர் சொன்னாரு ஒரே வார்த்தை, இல்லை நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போட்டேன், அவட்ட போக மாட்டேன், இவட்ட போக மாட்டேன், இனிமேல் நான் கோயில் தான் குளம் தான், நான் இனிமேல் இயேசுவேன்னு தான் இருப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஒரே வார்த்தை, இந்த வார்த்தைகள் உண்மையா இருந்தா கர்த்தாவே சுகம் கொடும், இல்லாவிட்டால் இவனை எடுத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ண. ஓன்னு அழுதுட்டான். எனக்கு அப்பதான் அப்படித்தான் அந்த நேரத்தில் ஜெபம் வந்துச்சு. நான் சொன்னேன், நீ சொன்ன மனம் திரும்புதல் நான் பார்க்கல. நான் நாசரேத்தில் இருக்கிறேன், நீ எங்க இருக்கிற? மதுரையில் ஹாஸ்பிட்டலில் டெட் லைனில் நிற்கிற, செத்துருவேன்னு டாக்டர் சொல்லிட்டான், தூக்கிட்டு போன்னு.
உன் கதை இப்படி இருக்கு. நீ ஆனா மனம் திரும்பினது உண்மையா இல்லையான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். நீ மனம் திரும்பினது உண்மைனா கர்த்தாவே இவனுக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்து சுகமாக்கி என்ன செய்யும், ஜீவ நாட்களை கூட்டித்தார். இல்லாத பட்சத்தில் இன்றைக்கு இரவு எடுத்துக்கொள்ளும் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன்னு முடிச்சிட்டேன். ஜபத்தை வச்சேன். போனை எடுத்துட்டு அவங்க எல்லாரும், பாஸ்டர் என்னன்னு தெரியலையே, இந்த கத்து கத்தி 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 அழுகுறானே பாவம், என்ன பண்ணீங்கன்னு. எனக்கு சொன்னது சொல்லிட்டேன், வையே அவன் செத்தா ஜாவறான், உயிரோட மனம் திரும்பினது உண்மைனா என்ன செய்வான், நைட்டில் பொழைப்பான் போன்னு சொல்லிட்டு வச்சுட்டு பொழைச்சிட்டான். அதே ஜோர்ல மனைவி பிள்ளைகள்லாம் கிடந்து கத்தி அழுது, எங்க அப்பா வேணும்னு மக கத்த, அப்பா மனைவி புருஷன் வேணும்னு மனைவி கத்த, இவன் உயிர் வேணும்னு இவன் கத்த. ஏன்னா நரகம் முன்னால வந்துருச்சு இல்லையா, நரகம் முன்னால வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவான். செத்தா எங்க போனோம், நேர பாதாளத்தில் இறங்கணுங்கிறது சத்தியம் எல்லாம் தெரியும். மிரண்டுட்டான், மரண பயத்துல கத்தி அழுது ஓன்னு ஆஸ்பத்திரியை கூச்சல் போட்டு கூப்பிட்டு முடிச்சிட்டான். ஏன்டா போன் எடுத்தவர் சொன்னார், என்ன சொன்னீங்க, ஐயோ பரிதாபமா இருக்கு, இந்த கத்து கத்துறான்னு. என்ன நீ விட்டுரு, அவன் கத்துறது கத்துல ஆண்டவர் என்ன செய்யட்டும், கத்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஒரு ஃபைத்தம்ல டிரைவரா இருக்காரு, வந்திருக்கான், இங்கெல்லாம் வந்திருக்கான். அதுக்கு பிறகு சுகமாயி வந்தாப்புல. அன்னைக்கு நைட்டே சுகமாயிடுச்சு. அட் அ டைம் அன்னைக்கு நைட்டே எந்திரிச்சு உட்காந்து பேசுற லெவலுக்கு வந்துட்டான். ஏன்னா மனம் திரும்புதல் என்னது, மனம் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல். அதை கத்தர் பார்த்தார். அந்த அற்பமான சரீரத்தை அப்படியே மாத்தினார். ஒரு செகண்ட்ல டக்கு டக்குன்னு மரண கட்டுலாம் போயிடுச்சு. நம்முடைய சரீரம் ரொம்ப அற்பமானது, ஒன்றும் கிடையாது. ஃபீஸ் இப்போ எனக்கு உருவினார்னா ஃபெயிலியர், உங்களுக்கு உருவினார்னா என்னது மொத்தமா ஃபெயிலியர். என்ன அவர் கையில தான் வச்சிருக்கார். இது ஒரு அற்பமான சரீரம். ஆனா இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாரு, மகிமையான ஒரு சரீரமாக மறுரூபப்படுத்துகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு நம்முடைய அற்பமான சரீரம் மாறட்டும், ஜென்ம சுபாவம் ஜென்ம சரீரம் மாறட்டும், நம்முடைய பாவ சரீரம் மாறட்டும், மரண சரீரம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த 4 தன்மைகளை என்னை விட்டு மாறி ஆவிக்குரிய சரீரமாக, பரிசுத்தமுள்ள சரீரமாக, மகிமையான சரீரமாக, உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரமாக என் சரீரத்தை மாற்றும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? கொஞ்ச நேரம், 10 நிமிஷமோ 20 நிமிஷம் தான் நமக்கு டைம். இதுக்குள்ள நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடம் ரொம்ப தூரம். ஒரு சரியான ஒரு வல்லமை இறங்கினால் ஒழிய ஒரு மகத்தான செயல் இந்த கூட்டத்தில் நடப்பிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். கண்களை மூடுவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஒரு அபிஷேகத்துக்காய் தவித்து காத்திருப்போம். ஜென்ம சரீரம், பாவ சரீரம், மரண சரீரம், அற்பமான சரீரம். நம்முடைய சரீரத்தின் தன்மைகளை பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எங்கேயும் பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் குழந்தை குட்டியெல்லாம் ஓரங்கட்டு தேவ சமூகத்தில் போராடு. 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஆவியானவர் அசைவாடி உனக்குள்ள இந்த சரீரத்தின் தன்மையை மாற்றாம ஜென்ம சரீரத்தோடு நீ போய்கொண்டே இருக்க முடியாது. பாவ சரீரத்தோடு நீ போராடி கொண்டே இருக்க முடியாது. வியாதி, பலவீனம், மரணத்தின் சரீரத்தோடு போராட முடியாது. இது ஒரு அற்பமான சரீரம், காஞ்சி போகிற ஒரு புல்லுக்கு சமமானது. காலையில் மலர்ந்து மாலையில் வாடுகிற புல்லின் பூவுக்கு ஒப்பான சரீரம். நீங்க அப்படியே பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க நான் சொன்ன பாயிண்ட நீங்க அப்படி தேவ சமூகத்தில் வைங்க. வைக்கும் போது நீங்களே உங்களுடைய மாம்ச சரீரத்திலேயே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சரீரத்தில் ஒரு சக்தி இறங்கி ஆளுகை செய்கிறது உங்களுக்கு தெரியும். மரணம் அப்படி நீங்கும், மரணத்தின் சக்தி அப்படி விலகும், ஜீவனின் அழியாமையின் வல்லமை உனக்குள்ள வரும், வேதனை நீங்கும், ஒரு சரீரத்தில் ஒரு பெரிய விலைப்பாறுதல் உண்டாகும், சரீரத்தில் உள்ள பாரம் நீங்கும், ஒரு பெரிய லகுவான தன்மை உனக்குள்ள வரும். நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம் பிரியமானவர்களே. ஆமே, நாம பரிசுத்தம் ஜீவிக்க முடியுங்கிற ஒரு நிச்சயம் இருதயத்துக்குள்ள வரும். ஆத்மாவில ஒரு பெரிய இளைப்பாறுதல், சமாதானம் உண்டாகும். அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தில் நீங்க அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அப்படி வாஞ்சை இருக்கிறது? ஆமே, வியாதி வெளியே போகட்டும். ஹல்லேலூயா! மரணம் வெளியே போகட்டும், பாவம் வெளியே போகட்டும், அற்பமான தன்மைகள் எல்லாம் வெளியே போகட்டும், உயிர்ப்பிக்கும் ஆவி இறங்கட்டும், மகிமையின் வல்லமை இறங்கட்டும், ஆவியானவருடைய சக்தி இறங்கட்டும், பரிசுத்தத்தின் ஜீவன் இறங்கட்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகட்டும்.
சரீரத்துல மரணம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் டவுன் ஆகும், ஒவ்வொரு அவயவங்கள்ல இருந்து அந்த ஜீவன் வெளியே போகும். அதே போல ஆவியானவர் வரும் பொழுது ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு சரீரத்திலும் அவயவங்களையும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க சரீரத்துல அந்த உயிர்ப்பிக்கும் சக்தியை உணர்கிறீர்கள் பிரியமானவர்களே? ஆமென். என் கையில் அபிஷேகம் இறங்குகிறது, என் சிரசில் அபிஷேகம் இறங்குகிறது, என் கால்களில் அபிஷேகம் இறங்குகிறது. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? என் ஆவியில, என் ஆத்மாவில, என் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும். ஆமா ஆமா. எத்தனை பேர் என்னுடைய இந்த ஜென்ம சரீரத்தில் அந்த தன்மை மாற்றப்பட்டதை நான் உணர்கிறேன். அற்பமான சரீரத்தின் தன்மை மாற்றப்பட்டதை உணர்கிறேன். மரண சரீரத்தின் போராட்டங்கள் மாற்றப்பட்டதை உணர்கிறேன். பாவத்தின் போராட்டங்கள் மாற்றப்பட்டதை ஆவியானவரால் நான் உணர்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரை ஜென்ம சரீரத்தில் பாவம் எப்படி உனக்குள் சமயம் பெற்று உன்னை வஞ்சித்ததோ அதுபோல இன்றையிலிருந்து ஆவிக்குரிய சரீரமாகிய உன்னுடைய சரீரத்தில் கர்த்தர் சமயம் பார்த்து உன்னை ஜெயிக்க வைப்பார். ஆமென். சரியான நேரத்தில் உனக்குள் வருவார். சரியான வல்லமை உனக்குள் இருந்து புறப்படும். சரியான வார்த்தை உனக்குள் இருந்து வெளிப்படும். உன்னுடைய எண்ணங்கள் சீர்பட போகிறது. ஆமென். உன்னை அழைத்த அழைப்பை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை நிறைவேற்ற போகிறார். உன்னை அபிஷேகித்ததின் நோக்கத்தை கர்த்தர் உனக்குள்ளே செயல்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.